ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தகன்னு மின்னுற தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது கூட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு. இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். சாட்டே பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் சூடு பண்ணி நல்லா ஆயில் போட்டு 2 கரண்டி மாவை எடுத்து நல்லா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தோசையை பரப்பி விட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ மெல்லிசாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா முருகலாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட தக்காளி தோசை ரெடி. எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். அதோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட்டும் அது தாங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. தேங்காய் சட்னியோடு இந்த தக்காளி தோசையை சாப்பிடும்போது அடடா என்ன ஒரு சுகம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.